Hello students, welcome to Hiba Max 10th standard science or important questions தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுனுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நம்ம கொடுத்த ப்ரிப்பரேஷன்லாம் யூஸ் ஆச்சானு சொல்லுங்கள். சேம் வே சயின்ஸுக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸ்டடி டைம் டேபிள் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஒன் வேர்ட் ரிவிஷன் இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சென்டம் 8 பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா கொஷினையும் பாருங்கள், இன்க்ளூடிங் புக் இன்சைட் கொஷின்ஸ் ஆல்சோ. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல், அதுக்கப்புறம் நமக்கு ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், ஒன் வேர்ட்ஸ். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸ் மாதிரி 2 மார்க் 5 மார்க்குன்னு ரெண்டாக பிரிக்க முடியாது. 2 மார்க் இருக்குது, 4 மார்க் இருக்குது, 7 மார்க் இருக்குது. இப்போது 2 மார்க் எடுத்து 4 மார்க்கில் கொடுத்து வைப்பாங்க. அண்ட் நமக்கு 1 வேர்ட்ஸ் எடுத்து 7 மார்க்லேயும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸுமே பார்க்கணும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறத விட நான் சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் தரேன், நம்பர்ஸ் தான் தரேன். ஸோ தமிழ் மீடியம் பசங்களுமே பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ தட் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் மேக்ஸ் வீடியோஸ் தான் நிறைய வந்திருக்கும். இனி உங்களுக்கு சயின்ஸோட வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் வேணும். ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு வந்து சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணதே இல்லை, பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பயாலஜியில் 12, 13, 14, அப்புறம் 18 to 23. 23லாம் ஈஸி, 4 கொஷின் தான் இருக்கும். பேக், ஒன் வேர்ட்ஸு அண்ட் டயக்ராம். இப்போ சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா கொஷின்ஸையும் பார்க்கணும். புக் இன்சைடில் வந்து டூ யூ நோ கொடுத்துருப்பாங்க, அந்த டூ யூ நோ கூட பார்க்கணும். அதில் இருந்து கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா அண்ட் புக் இன்சைடில் இருக்கிற டாபிக்ஸ் முதற்கொண்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு லெசனாக பார்க்கலாம். கொஷின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அண்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கு நான் ஸ்பிட் பண்ணி தரலை. சரிங்களா? நான் ரோம நம்பர் வைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்படி வேணால் உங்களுக்கு கேட்கலாம். 2 மார்க் எடுத்து 4 மார்க்லேயும் கேட்கலாம். அதனால் நான் வந்து டோட்டலாக இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசனோடது. அண்ட் ஹார்ட்ஸ் கொஷின் வந்து நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்புறம் செகண்ட் லெசன் வருது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் எதுவுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் எல்லாமே நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் புக்லேயே மார்க் பண்ணி வைங்க, எதுலையும் எழுதி வச்சிடாதீங்க. அப்படி எழுதி வச்சாலும் புக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து அதை அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து மறக்க மாட்டோம். யூனிட் 3ல் வந்து 6th ரோம் லெட்டர், 8th ரோம் லெட்டர், 1 2 3 4 5, 8th வந்து 1 and 2 அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். செகண்ட் லெசன் ஆக்சுவலாக ஈஸி தான், இதில் இருக்க டயக்ராம்ஸுமே வரும், அதனால ரொம்ப பாருங்கள். அடுத்து ஃபோர்த் லெசனோட கொஷின்ஸு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்ஸு, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல் 6th ரோம் லெட்டரில் 1 2 3 4 5 ப்ராப்ளம்ஸ் வந்து சென்டம் எய்ம் பண்ணுறவங்க பாருங்கள். அடுத்து யூனிட் 6 9th ரோம் லெட்டர் 10 11 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் ஹார்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இதில் புக் இன்சைட் கேட்கலான்னா நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கும் பாருங்கள், புக்கில் இருக்கும். அது யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்போ ஐசிஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் 1 மார்க்கு. அப்புறம் டோசிமீட்டர், இது வந்து டூ யூ நோவில் இருக்கும். அப்புறம் இது ஒரு 1 மார்க்கு, ஹவு ஓல்ட் இஸ் அவர் மதர் அர்த். ஸோ அந்த டூ யூ நோவுமே மென்ஷன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். டெஃபினிஷன்ஸ் கூட அதில் வந்து கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி யூனிட் 7ஓட கொஷின்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ராஸ் லா ஒன்று, அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அது புக் இன்சைடில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுவும் எழுதணும். அப்புறம் யூனிட் 8 6th ரோம் லெட்டரில் 7th ரோம் லெட்டரில் எல்லாமே பார்க்கணும். 8th ரோம் லெட்டரில் 3 கொஷின். இதில் புக் இன்சைட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன், யூசஸ் ஆஃப் காப்பர், அலுமினியம், அயன். இதெல்லாம் நீங்கள் 7 மார்க் படிக்கும் போதே படிப்பீங்க, பட் தனியாகவும் கேட்பாங்க. அப்புறம் அலாய்ஸ்னால் என்ன, அமால்கம்னா என்ன. அப்புறம் ஓர்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் கீழே 2 டேப்லோ காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது ரெண்டுமே முக்கியம், ப்ரௌன் கலரில் இருக்கும்.
சரிங்களா? அந்த டேப்லோ காலம் வந்து பார்த்துருக்கணும். 1 மார்க்ல கேட்பாங்க. இல்லன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. எது லெஸ் ரியாக்டிவ் எது அதெல்லாமே கேட்பாங்க. இப்போ யூனிட் 9 யூனிட் 9ஓட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூனிட் 10 ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஸ்டின்ஸ் கம்மி தான். ஆனால் அதில் பிஹெச் சம்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுவும் கம்பல்சரியில் கேட்குறாங்க. அண்ட் பிஹெச் கால்குலேஷன் சம்ஸு அண்ட் 10.7 10.8 10.7 வந்து அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. 10.8ல் வந்து அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் சென்டர் மெயின் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி லாஸ்ட் லெசன் யூனிட் 11 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் புக் இன்சைடும் பார்க்கணும். அப்புறம் பயாலஜி. ஸோ பயாலஜியில் முக்கியமான விஷயம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட அவ்வளோவா வராது, பயாலஜியில் வரும். ஏன்னா புதுசாக நிறைய டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கைண்ட்லி என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு பெருசாக தெரியுதோ கஷ்டமாக தெரியுதோ அடிக்கடி தப்பு பண்ணுற மாதிரி இருக்கோ அதை முதல்ல டி வேர்ட்ஸ் மாதிரி எழுதி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சின்ன வயசுல டிக்டேஷன் வேர்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 டைம்ஸ் எழுதிட்டு ஒரு 10 டைம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர்ஸை எழுத ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 12ஓட கொஷின்ஸ் நோட் பண்ணுங்கள். அண்ட் டயக்ராம் கண்டிப்பாக முக்கியம். நமக்கு வந்து எழுதுறத விட டயக்ராம் வந்துச்சுன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். அண்ட் டயக்ராமுக்கு பார்ட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் டயக்ராமோட நேம், சரிங்களா? அது பேர் என்ன, அதோட பார்ட்ஸ் கரெக்டாக ஆரம் மார்க் வரைஞ்சி நீட்டாக ஒரே இதாக வரையணும். இப்படி அங்கே இங்கெல்லாம் பார்ட் வரையாதீங்க. ஒரே லைனில் வந்து அந்த பார்ட்ஸ் வந்து எண்ட் ஆகணும். அண்ட் கேபிட்டல் லெட்டரில் எழுத பாருங்க. நீங்கள் எழுதுகிற பார்ட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியணும் இந்த ஸ்பெல்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிட் 13ஓட கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 8th 9th ஹார்ட்ஸ் கொஷின்லேருந்து 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் கவனமாக பாருங்கள். அடுத்து யூனிட் 14ஓட கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் டயக்ராம் முக்கியம். நான் எங்கெல்லாம் டயக்ராம் இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்கணும் அதில் அந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயக்ராம் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி வரைஞ்சாவது பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 15 நியூரான் டயக்ராம் முக்கியம். கொஷின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 16ஓட கொஷின்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. அப்புறம் டயக்ராம் வந்து தைராய்ட் கிளாண்டு பார்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அடுத்து யூனிட் 17 என்ன டயக்ராமு அண்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? யூனிட் 18ஓட கொஷின்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் யூனிட் 19 கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? பாயிண்டாக எழுதுங்க. அதுதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி. அடுத்து யூனிட் 20ஓட கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 21 இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் 22ஓட கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிடுங்க. அப்புறம் 23 இல்லை, 4 கொஷின் ஆன்சர் தான் இருக்குது. அது 2 மார்க்கில் கண்டிப்பாக வந்துடும். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நமக்கு நல்லாவே டைம் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி டைம் டேபிளும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். சரிங்களா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் படிக்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சயின்ஸில் நீங்கள் வந்து சென்டர் மெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்காம நம்மளால் சயின்ஸ் சென்டம் எடுக்கிறது முடியாது. நெக்ஸ்ட்டு டயக்ராம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்து நல்லா வரைஞ்சி அதோட பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஸ்பெல்லிங்ஸ். நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன், ஏன்னா நமக்கு தெரியாமலே நமக்கு வந்து இதில் தப்பு பண்ணிடும். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் லெசனில் வந்து நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் 1 by 1 நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெசனில் வர கெமிக்கல் ஃபார்முலா C2H5னா என்ன இதை தெரியணும். இந்த விஷயம்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸு, டீட்டெயில் ஆன்சர், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். புக் இன்சைடில் இருக்க டூ யூ நோவில் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம்.
சொல்லப்போனால் நீங்கள் மொத்த புக்கையுமே டாப் டு பாட்டம் படித்து வச்சுருக்கணும் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒன் வேர்டில் கூட நம்ம மார்க் லூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெசனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் எப்படி படிப்பீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி படித்து எழுத ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. புக் பேக் நம்ம வந்து பார்க்கணும். புக் பேக் இல்லாமல் இந்த புக்கின் சைடில் ஈச் டாப்பிக்குமே நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம் தான். ஃபுல்லாக படிங்க. நமக்கு டைம் இருக்குது. நமக்கு தேர்ஸ்டே தான் எக்ஸாம் கரெக்டுங்களா. இன்னைக்கு ஈவினிங் இருக்குது, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் டைம் இருக்குது. சூப்பராக நம்ம வந்து இதை படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். சயின்ஸில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் எழுதுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.